மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே, மங்கள நிலவாய் என்றும் திகழ்ந்திட, மன்னவன் அருளுடன் என்றும் வாழ்ந்திட. இந்த வாழும் நிலமும் காற்றும் கடலும் யாழும் இசையும் இதமாய் ஒலிந்த வருகவே வருகவே. வருக வருக மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே. சுமையின் பளுவால் சோர்ந்திருப்போரே, சுயநலப்பிடியில் சிதைந்திருப்போரே, இறை மகன் இயேசு அழைக்கிறார், இதய கதவை திறந்து உன்னை அழைக்கிறார். பணிவாய் அவர் பாதம் நாம் அடைந்திடவே. இந்த வாழும் நிலமும் காற்றும் கடலும் யாழும் இசையும் இதமாய் ஒலிந்த வருகவே வருகவே. வருக வருக மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே. உள்ளத்தவர் நம் புனிதர் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்கிறார் நம் கடவுள். ஆதவன் தன் கதிர் மடக்கி குளிர் நிலவிற்கு வழிவிட்டு செல்லும் பொன் மாலை வேளையிலே பூந்தென்றல் காற்று நம்மை மெல்ல வருடி செல்லும் இந்நேரத்தில் கோடி அற்புதரின் திருவிழாவினை காண வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் SMMI அருட்சகோதரிகள், பாடகர் குழு மற்றும் தீவு அனைத்து மீனவர்கள், பங்கு இறைமக்கள் சார்பாக அழைத்து மகிழ்கின்றோம். நம் புனிதர் மலைப்பொழிவில் இயேசு கூறிய அத்தனை பேறு பெற்ற நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரர். அவ்வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையிலும் அடிப்பிரலாமல் வாழ்ந்து காட்டிய மாமுனிவர்தான் நம் புனிதர். உங்களை அழைத்தவர் தூய்மையாயிருப்பது போல் நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையாயிருங்கள் என்ற இறை வார்த்தையை கடைபிடித்து தூய வாழ்வு வாழ்ந்ததால்தான் அவரது நாவு இன்று வரையில் அழியாமல் இருக்கிறது. தூய்மையின் லீலி என்ற பெயரும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதருக்கு விழா எடுக்கும் நம் புனிதரை போல நம் வாழ்வை அமைத்து கொண்டால் நாம் கொண்டாடும் இவ்விழாவும் பயனுள்ள விழாவாக அமையும் என்பதனை மனதில் இருத்தி நம்பிக்கையோடு ஒரே மனத்தவராய் கூடி ஜெபித்து கோடி அற்புதர் வழியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள இணைவோம், பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம்.
அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பின்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இரமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியில் இணைந்திடுவோம். சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறரன்பு பணியினில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவியில் கனி கொடுப்போம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறரன்பு பணியினில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவியின் கனி கொடுப்போம். உயிர் தரும் விண்ணக உணவினையே விருந்தினில் உண்டு வாழ்வடைவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம்
உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 13 முதல் 16 முடிய. ஆண்டவரே பேசும், உம் அடியால் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், உம் அடியால் நான் கேட்கின்றேன். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கிசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னால் புரியுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னால் பரியுங்கள். மாட்சியரே அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகழை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாட்சி நீரை அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகழை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னால் பரியுங்கள். செயல்கள் எத்தனையோ வியப்புக்குரியவை. வல்லமை தனை கண்டு பகைவர் பணிகின்றார். செயல்கள் எத்தனையோ வியப்புக்குரியவை. வல்லமை தனை கண்டு பகைவர் பணிகின்றார். உம்மை வணங்கி மானிடமே புகழ்ந்து பாடட்டும். உமது பெயரின் புகழ் தனையே எங்கும் கூறட்டும். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னால் பரியுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னால் பரியுங்கள். மக்களெல்லாம் அவர் புகழை வாழ்த்தி கூறுங்கள். மகத்தான அவர் புகழை எடுத்துச் சொல்லுங்கள். மக்களெல்லாம் அவர் புகழை வாழ்த்தி கூறுங்கள். மகத்தான
தோழி விட்டதில்லை நமது கால்களை. மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னார் பறையுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னார் பறையுங்கள். மாட்சி நீரை அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகளை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாட்சி நீரை அவர் பெயர் புகழ்ந்து பாடுங்கள். அவர் மாப்புகளை எங்கனுமே விளங்க செய்யுங்கள். மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவன் முன்னார் பறையுங்கள். Hallelujah, 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 Hallelujah. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அல்லேலூயா. Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 14 முதல் 23 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கல்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவது அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம்,
பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடற்கரை புனித அந்தோணியார் ஆண்டு பெருநாள் இந்நாளில் கோடி அற்புதர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறவும், எதிர்வரக்கூடிய நாட்களில் இப்புனிதரினுடைய பரிந்துரையும் தொடர் பாதுகாப்பும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கிடைக்கவும் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கிருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஸ்பெயின் நாட்டில் கடிதம் எழுதுகின்ற போது SAG என்று எழுதி அதன் பிறகுதான் கடிதம் எழுதுவார்களாம். SAG என்பதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது செயின்ட் ஆண்டனி கைட்ஸ் என்று சொல்கிறார்கள். புனித அந்தோணியார் வழிகாட்டுகிறார், வழித்துணையாக அவர் வருகிறார் என்பது அந்த மக்களின் நம்பிக்கை. இதை அவர்கள் 1729 ஆண்டிலிருந்து கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிய வருகிறோம். அந்த மக்களின் நம்பிக்கையைப் போல நாமும் மங்காமல், மறையாமல், குன்றாமல், குறையாமல் கண்டங்கள், கடல்கள், தேசங்கள், இனங்கள், மொழிகள் கடந்து எங்கும் வியாபித்திருக்கிற புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து இந்த நாளிலே மகிழ்கிறோம். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் புனித அந்தோணியாரை உலகப் புனிதர் என்று போற்றி புகழாரம் சூட்டுகிறார். காரணம், இவர் அனைவருக்குமான புனிதர், அனைவரும் உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அனைவருடைய வாழ்விலும் இரண்டர கலந்திருக்கக்கூடியவர் என்பது இங்கிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரின் அன்றாட அனுபவமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட புனிதருக்கு விழா எடுக்கின்ற நாம் ஒவ்வொரு நாள் நவநாளிலும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவிலிருந்து அருமையான சிந்தனைகளை இவரது வாழ்வோடு உரசி பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் தூய உள்ளத்தவர் புனித அந்தோணியார். தூய்மையான உள்ளத்தவர் நம்முடைய பாதுகாவலர் என்று சிந்தித்து பார்க்க, அந்தோணியாரின் வாழ்வை உரசி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோணியாரினுடைய திருச்சுரூபத்தை உற்று நோக்குகின்ற போது அதுவே அவரது தூய்மையான வாழ்வுக்கு இலக்கணமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புனித அந்தோணியார் 3 பொருட்களை தனது கரத்திலே தாங்கி நிற்கிறார். என்னென்னலாம் அவர் கையில் வச்சிருக்காரு? விவிலியம், குழந்தை இயேசு. ஜெபமாலை கையில் வைத்திருக்காரா, இடுப்பில் வச்சிருக்காரா? கையில் என்ன வச்சிருக்கார்? சிலுவை அவர் வச்சுக்கவே இல்லையே. லீலி மலர். 3 பொருட்களை தன் கரத்திலே தாங்கி இருக்கிறார். லீலி மலர், குழந்தை இயேசு, திருவிவிலியம். லீலி மலர் என்பது தூய்மையின் அடையாளம்.
புனிதத்தின் அடையாளம், அப்பழுக்கற்ற தன்மையின் அடையாளம், பிளவுபடா மனதின் அடையாளம். அத்தகைய தூய்மையை வலியுறுத்தக்கூடிய லீலி மலரை தன் கரத்திலே தாங்கி நிற்கின்ற புனிதர் கட்டாயம் தூய்மை உள்ளவத்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. 1195 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் பிறக்கின்ற நம் பாதுகாவலருக்கு 8 வயது நிரம்புகின்ற போது அவரது தாய் திருமுழுக்கு கொடுப்பதற்காக மாசற்ற அன்னையினுடைய கோவிலுக்கு அந்தோணியாரை எடுத்துச் செல்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டும், மாசற்ற அன்னையினுடைய கோவில். திருமுழுக்கு கொடுத்தவுடன் அவரது அன்பு தாய் புனித அந்தோணியாரை அந்த மாசற்ற அன்னையின் திருச்சுரூபத்தின் கீழே கிடத்தி இவ்வாறு வேண்டுகிறார்: அம்மா மரியே, ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவளே, மாசு மறுமற்றவளே, உம்மை போல என்னுடைய மகனும் தூய வாழ்வு வாழ, தூய்மைக்கு இலக்கணமாக இருக்க வரம்தா என்று அந்த தாய் அன்று ஜெபித்தது அவருக்கு அறியாமல் புரியாமல் இருந்தாலும் தூய்மையை அவரது வாழ்விலே வித்திடக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எனவேதான் காலப்போக்கில் அவர் இளைஞராக இருக்கின்ற போது அவருடைய ஒத்த வயதுடையவர்கள் எல்லாம் கேலி விளையாட்டுகளிலும் அன்றைய உலக காரியங்களிலும் இன்பத்தை அனுபவித்த போது இவர் ஆண்டவருக்குள்ளே தன் வாழ்வை தகவமைத்து கொண்டார் என்றால் அன்று அந்த தாயினுடைய இறைவேண்டல், அந்த தூய்மையின் இலக்கணமாக என் மகன் திகழ வேண்டும் என்ற ஆர்ப்பரிப்பு, எதிர்பார்ப்பு அவரது வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றும் அவர் அருள் பணியாளராக மாறிய பிறகு அவர் மறையுரை ஆற்றுகின்ற போது பல்வேறு மக்கள் தொகைகள் அங்கு வந்து கூடி அவரது மறையுரையை கேட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவரது மறையுரை முடிந்த பிறகு அங்கு அதிகமான அருள் பணியாளர்கள் பாவ அறிக்கை கேட்பதற்கு இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். தன்னிடமிருந்த அக தூய்மையை தன் மறையுரையின் வழியாக மற்றவருக்கு கடத்தினார் என்பதை இதிலே நாம் புரிய வேண்டும். அவரிடமிருந்த அந்த தூய்மை அவரது மறையுரையின் வழியாக மக்களது மனதை மாற்றியது. எனவேதான் அவரது மறையுரையை கேட்டவர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். குறிப்பாக அவரது காலத்திலே அதிகமாக வட்டி வாங்கியவர்கள் அந்த மறையுரையால் உந்தப்பட்டு தூய வாழ்வுக்கு தங்கள் வாழ்வை மாற்றினார்கள் என்பதெல்லாம் அவர் தூய வாழ்வு வாழ்ந்தார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே அவர் கரத்தில் ஏந்துகின்ற மலர் மட்டும் தூய்மையை குறிக்கவில்லை, புனிதத்தை குறிக்கவில்லை. மாறாக அவரது வாழ்வே ஒரு தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை புரிய வேண்டும். இரண்டாவதாக அவர் குழந்தை இயேசுவை கரத்திலே தாங்கி இருக்கிறார். தன் இதயத்துக்கு நெருக்கமாக அவரை வைத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம்: தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக குழந்தை இயேசுவின் வடிவிலே அவர் இறைவனை காண்பதற்கு அவரது தூய உள்ளம்தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டும். புனித பேதுரு இன்றைய முதல் வாசகத்திலே கூறியது போல, நான் தூயவனாயிருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் என்று அழைப்பு கொடுத்தாரே, அந்த அழைப்புக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நம் புனிதரின் வாழ்வு அமைந்ததால்தான் தூய்மையின் பிறப்பிடமாயிருக்கின்ற குழந்தை இயேசுவை தன் இதயத்துக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் எவ்வளவு தூய்மை உள்ளத்தவராக வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கை நெறியை இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை இதிலிருந்து நாம் அறிய வருகிறோம்.
மூன்றாவதாக அவர் திரு விவிலியத்தை தன் கரத்திலே தாங்கி இருக்கின்றார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய மடல் 7வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். திருச்சட்டம் தன்னிலே தூயது என்று சொல்கிறார். ஆக திருவிவிலியம் தன்னிலே தூய்மை உடையதாய் இருக்கின்றது. அப்படி தூய்மை உடையதாய் இருக்கின்ற அந்த திருவிவிலியத்தை தன் கரத்திலே ஏந்துவதன் வழியாக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நியமங்கள், நெறிகள், வாழ்வியல் கட்டளைகள் அனைத்தையும் அவர் ஆய்ந்து அறிந்து அவற்றை தன் வாழ்விலே கடைபிடித்ததன் வழியாக தூய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிய வருகிறோம். இப்படி லீலி மலரை தன் கரத்திலே ஏந்தியும் குழந்தை இயேசுவை தன் இதயத்திலே நெருக்கமாக வைத்தும் ஆண்டவரது வார்த்தையை தன் கரத்திலே ஏந்தி தூய்மையான உள்ளத்தவராக நான் வாழ்ந்ததை இவையெல்லாம் அடையாளப்படுத்துகின்றன, அதுபோல நீங்களும் தூய வாழ்வு வாழுங்கள் என்று அவருக்கு விழா எடுக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம் புனிதர் இன்று சிறப்பாக அழைப்பு தருகிறார். அந்த அழைப்புக்கு நாம் அந்த அழைப்பை ஏற்று அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க 5 விதமான தூய்மைகளை இன்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கிறார். முதலாவது உடல் தூய்மை. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16 23 வரை இருக்கக்கூடிய இறை வார்த்தையில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று சொல்கிறார். ஆக நமது உடலில் தூய ஆவியார் தங்கி இருக்கின்ற கோவிலாக இருக்கிறது என்றால் அதை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல நேரத்தில் நம் உடலை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்ற நாம் நமக்கு ஏதாவது நோய் வந்தால்தான் நமது உடலை குறித்து சிந்திக்கிறோம், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் உடல் தூய்மை என்பது நம் உடலை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் ஒவ்வொரு நாளும் பேணுவதிலும் இருக்கிறது என்பதை அறியவும், மேலும் தீய பழக்க வழக்கங்களிலே நமது உடல் உறுப்புகளை உட்படுத்தாமல், போதை பழக்க வழக்கங்களுக்கு நம் உடலை கையளிக்காமல் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் முதலாவதாக நம் புனிதர் தூய்மை உள்ளத்துக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கின்ற அந்தோணியார் நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கிறார். இரண்டாவதாக மன தூய்மை. பொறாமை, கடும் சொல், சினம் இவையெல்லாம் தூய உள்ளத்துக்கு எதிரானவை என்று சொல்கின்றன. கருணை, அன்பு, இரக்கம் இவைதான் தூய உள்ளத்துக்கு இலக்கணம் என்று நமக்கு கற்றுத்தருகின்றன. இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவும் மனிதனது உள்ளத்தை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக மனித உள்ளத்திலிருந்து வரக்கூடிய மிக நீண்ட ஒரு பட்டியலை நமக்கு கொடுத்து அவைதான், அந்த தீய எண்ணங்கள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொல்கிறார். தாவீது திருப்பாடல் 51 ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை எண்ணகத்தை உருவாக்கும் என்று வேண்டியது போல இன்று நாமும் தூய்மையற்றிருக்கின்ற நமது உள்ளத்தை மாற்றுவதற்கு இறைவேண்டல் செய்வோம். மூன்றாவதாக செயல் அல்லது வினை தூய்மை. இன்று வாசித்து தரப்பட்ட முதல் வாசகத்தில் புனித பேதுரு முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே மிக அழகாக சொல்கிறார், உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மை உள்ளவராக இருங்கள். உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மை விளங்க வேண்டும். செயல்கள் சிறியவையோ பெரியவையோ அவை தூய்மைக்கு இலக்கணம் சேர்க்க வேண்டும் என்பதை நம் புனிதர் இன்று எதிர்பார்த்திருக்கிறார். நான்காவதாக வாக்கு தூய்மை. வாக்கு தூய்மை. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய மடல் 4வது அதிகாரம் 29வது இறை வார்த்தையிலே சொல்கிறார், கெட்ட வார்த்தை எதுவும் உங்களது வாயிலிருந்து வரக்கூடாது,
பலப்படுத்துகின்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று எபேசிய மக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதையே இன்று நாம் சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். நம் புனிதர் உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் அழிந்தாலும் அவரது நாக்கு இன்றும் அழியாமல் இருக்கிறது என்றால் அவரது வாக்கு அருமையான இருந்திருக்கிறது. பலப்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய வாக்காக அவர் தனது நாவிலிருந்து பேசியதால் இன்றும் அவரது நாவை ஆண்டவர் அழியாமல் மாட்சிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்ற நாம் நமது வாக்கையும் நமது நாக்கை கொண்டு நல்ல வாக்கை பேசுவதற்கு முயற்சி எடுப்பதன் வழியாய் அதன் வழியாகவும் நாம் தூய்மையாக மாறுகிறோம் என்பதை அறிய புரிய இன்று நமக்கு அழைப்பு தருகிறார். இறுதியாக சுற்றுச்சூழல் தூய்மை. இந்த நான்கும் நம்மையும் நம் உடலை குறித்தும் தூய்மையை குறித்து சிந்தித்த நாம் நம்மை அடுத்திருக்கிற நாம் வாழக்கூடிய இந்த அகில உலகை தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இன்று நம் புனிதர் தருகிறார். காற்றை, நீரை, கடலை, இயற்கையை தூய்மையாக வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், இது நமது பொதுவான வீடு என்ற ஒரு மனநிலையில் இவற்றை நாம் தூய்மையாக வைக்கின்ற போதுதான் அது நமக்கும் நம் வருங்கால தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்வு நெறியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள இன்று நம் புனிதர் அளிக்கிறார். எனவே உடல் தூய்மை, மன தூய்மை, செயல் தூய்மை, வாக்கு தூய்மை, சுற்றுப்புற சூழல் தூய்மை என்ற இந்த 5 நிலைகளில் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருப்பது போல இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தந்து, நான் எப்படி ஒரு தூய வாழ்வு வாழ்ந்து உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கின்றேனோ அதுபோல எனக்கு விழா எடுக்கின்ற நீங்களும் என் அடிச்சுவடுகளில் உங்கள் பாதங்களை பதிய வைத்து தூய வாழ்வை நோக்கி பயணப்படுங்கள் என்று நம் புனிதர் இன்று நம்மிடம் கேட்டு நிற்கிறார். எனவே இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நம்மை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல, நம் புனிதர் தூய்மையான உள்ளம் கொண்டவராய் இருந்தது போல நாமும் நமது அன்றாட வாழ்வில் தூய்மை உள்ளவர்களாக வாழ நாளும் வளர ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது அன்றாட வாழ்விற்கு இறையருள் வேண்டி நமது தேவைகளை விண்ணப்பங்களாக அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். தூய ஆவியால் திருப்பலிவு பெற்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் மீட்பென்னும் உடையை உடுத்தி மகிழ்ச்சி என்னும் தைலம் பொழிந்து இறை ஆட்சி பணியில் சோர்வுகள் நீங்கி உம்மோடு இணைந்து பேறு பெற்றோராய் கனிவாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே, நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூறுவீராக. முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வந்த தேவையான ஞானத்தை எம் நாட்டு தலைவர்களுக்கு தந்து நீதி நேர்மையை கைகொண்டு கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் கொண்ட நல்லாட்சி புரிந்து பேறு பெற்றோராய் வாழ வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
வரம் ஒன்று தாருமே இயேசுவே. நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். வலது பக்கமாய் வலை வீசுங்கள் என்று ஊக்கமூட்டிய கனிவுள்ள இயேசுவே, ஆழ்கடல் மீன்களால் எம் களஞ்சியங்கள் நிறைந்திடவும், இலங்கை கடற்படையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வேளையில் தடைகளை உடைத்து வெற்றி பெறவும், பேறு பெற்றோராய் வாழவும் வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே. நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். இளைஞர், கன்னியர், முதியோர் மற்றும் சிறியோர் ஆகிய உம் உரிமை சொத்தான நாங்கள் அனைவரும் தூய்மை, இரக்கம், அமைதி என்னும் நற்கனிகளை பிறரன்பாக்கி பேறு பெற்றோராய் வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே. நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று என்பதை உணர்ந்து, பகைமை நீங்கி, வறுமை நீங்கி, பிணிகள் நீங்கி, ஓர் மனதாய் இணைந்து நன்றி பலி செலுத்தும் விதமாக இத்திருவிழாவை சிறப்பிக்க உதவிக்கரம் நீட்டி ஓயாது உழைத்த அனைத்து நல் உள்ளங்களையும் விழா குழுவினரையும் உம் பேரன்பால் நிறைவாய் ஆசீர்வதித்து பேறு பெற்றோராய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் ஒன்று தாருமே இயேசுவே. நான் கரம் ஏந்தி வரம் கேட்கின்றேன். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, எங்களது பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரது பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரது தேவைகளையும் நாங்கள் புனித அந்தோணியார் வழியாக கேட்கின்ற பொழுது அவரது பரிந்துரையால் நாங்கள் பல வல்ல செயல்களை கண்டிருக்கிறோம், பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த தொழிலில், கடல் தொழிலில், மீன்பிடி தொழிலில் நாங்கள் பாதுகாப்போடு சென்று எங்களது வாழ்க்கையை வளப்படுத்த, எங்களது குடும்பங்கள் நோய் நொடியின்றி வாழ, எங்களது குடும்பங்களுக்கு கடன் தொல்லையின்றி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு புனித அந்தோணியார் வழியாக இங்கிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்களது தேவைகளை அறிவீர். எங்களது குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளித்து நாங்கள் என்றும் தூயவர்களாக வாழ்வதற்கு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவன் மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவன் மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். காலம்
வந்தால் துன்பம் இல்லை. அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவன் மகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். இறை மகளின் பொன் சிரிப்பில் ஆயிரம் அர்த்தங்கள். இறை மகளின் பொன் சிரிப்பில் ஆயிரம் அர்த்தங்கள். கிரீடங்களின் வெளிச்சத்திலே கீர்த்தி தந்தார். புவனத்திலே வாழ்வின் ஒளியாய் வந்தார் இங்கே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித பதுவை அந்தோனியார் உண்மையின் வார்த்தையால் தோற்றுவித்து வாழ்வு தரும் அருள் அடையாளத்தால் உணவூட்டிய உமது குடும்பத்தை கண்ணோக்கியருளும். அவருடைய திருப்பணியால் அவர்களை நம்பிக்கைக்கு உரியவர்களாக்கிய உமது அருளாற்றல் அவருடைய வேண்டலால் அவர்களை அன்பினில் ஆர்வமுடன் இருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோனியாரது விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஆனந்தம், எல்லா திரு அனைவரும் திருவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். சற்று நேரம் எல்லோரும் கண்களை மூடுவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். கோடி அற்புதரிடத்தில் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டுங்க, ஜெபியுங்கள். இந்த இடம் ஆஸ்வதிக்கப்பட்ட இடமாக கோடி அற்புதர் இதனால் மட்டும் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டு இறைவனிடமிருந்து பரிந்துரை பெற்று தரக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக திகழ்கிறார். உங்கள் குடும்பத்தை, தொழில்துறைகளை, தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை, ஏமாற்றங்களை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்துமான காயங்கள், மனதில் இருக்கக்கூடிய அனைத்துமான கசப்புகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து மறையூரில் கேட்டதைப் போல ஆண்டவரே, தூய உள்ளம் கொண்ட பிள்ளையாக 5 வகையான தூய்மை பற்றி பேசுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்களும் அப்படி வாழணும். கோடி அற்புதர் ஐயா, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க. இந்த கடல் தொழில் இருக்கக்கூடிய ஏராளமான கஷ்டங்களை நீரே அறிவீர். இந்த கடற்கரை நீரே எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறாய். எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க என்று சொல்லி மன்றாடுங்கள். இந்த தீவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். இந்த தீவிலே பணியாற்றக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், வாழ்வின் உயர்வுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக மாறணும். குடிநோய், தீமைகளுக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக போகக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். புனித அந்தோனியார் நமக்கு பேர் உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடற்கரை புனித அந்தோனியாரை நோக்கி மன்றாடுவோம். இந்த கடற்கரையினுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய கோடி அற்புதர் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை இந்த தளத்தில் கொடுக்கணும்.
இந்த கடல் மச்சங்களெல்லாம் பெருகச் செய்யணும். கடல் மச்சங்களெல்லாம் பெருகச் செய்து வளமையான ஒரு அருமையான ஒரு கடற்கரையாக இது மாறணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நீ விரும்பி கேட்பதற்கு மேலாகவே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன இறைவன் நம்பிக்கையோடு எவ்வாறு கோடி அற்புதன் வாழ்வில் வாழ்ந்தாரோ அதே போல் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் நம்பிக்கை நிறைந்த பிள்ளைகளாக வாழணும் என்று சொல்லி வேண்டுவோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகள், தீவை வாட்டி வதைக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்கள், பரவி பாய்கின்ற அனைத்து விதமான காய்ச்சல்கள், கிருமி காய்ச்சல்கள், எல்லா விதமான உடல் உபாதைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த தீவு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆற்றல் மிக்க தகப்பனே, எமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் இவ்வேளையிலே சொன்ன மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஏறெடுத்து பார்ப்பீராக. கோடி அற்புதர் வழியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து உம்முடைய நலன்களால் நிரப்பியறலாம். இன்றைய நாளிலே திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினர்களை ஆஸ்வதியும். அவருடைய குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட நீ தயபுரியும். ராமேஸ்வரம் பங்கு தளத்தை வழிநடத்தக்கூடிய பங்கு தந்தையர்கள், இணை பணியாளர் அனைவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் தாங்கி ஆஸ்வாதமாய் இந்த பங்கு தளத்தை வழிநடத்திட உம்முடைய கிருபை அருள்கொடைகளை தருவீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் விழும் எங்கள் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் நீ இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவரும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும், குறிப்பாக கோடி அற்புத புனித அந்தோணியாருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும், எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. உலக செல்வம் அடைந்திடும்
உறவும் ஒரு நாள் மறந்திடும். உலக செல்வம் அடைந்திடும், உறவும் ஒரு நாள் மறந்திடும். உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே. உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே. இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. அன்பு மேகம் தவழ்ந்திடும், துன்ப சோகம் விலகிடும். அன்பு மேகம் தவழ்ந்திடும், துன்ப சோகம் விலகிடும். இதய தாகம் மறைந்திடும் இறைவன் ஈயும் உணவிலே. இதய தாகம் மறைந்திடும் இறைவன் ஈயும் உணவிலே. இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே, புனித பதுவை அந்தோனியார் தமது நம்பிக்கையுள்ள ஊழியத்தால் நிலையான மகிழ்ச்சிக்கு தகுதி உள்ளவராக திகழ்ந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து அதே மகிழ்ச்சிக்கு எங்களை தயாரிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாடி வரும் பக்த கோடிகளை, தேடி வரும் விசுவாசிகளை, கருணையின் மழையில் நனையச் செய்யும் கனிவுள்ள எங்கள் அந்தோனியாரே. நாடி வரும் பக்தர் கோடிகளை, தேடி வரும் விசுவாசிகளை, கருணையின் மழையினில் நனையச் செய்யும் கனிவுள்ள எங்கள் அந்தோனியாரே. வாழ்க நீ வாழ்க,
வளர்க புகழ் வளர்க. நீங்களுக்கும் இறை செய்தி சொன்னீர், மதியில்லா மனிதரை திரும்பச் செய்தீர். மீன்களுக்கும் இறை செய்தி சொன்னீர், மதியில்லா மனிதரை திருந்தச் செய்தீர். அப்பத்தில் வாழ்ந்திடும் இயேசுவையே, கழுதையும் வணங்கிடும் புதுமை செய்தீர். அப்பத்தில் வாழ்ந்திடும் இயேசுவையே, கழுதையும் வணங்கிடும் புதுமை செய்தீர். வாழ்க நீர் வாழ்க, வளர்க புகழ் வளர்க. வாழ்க நீர் வாழ்க, வளர்க புகழ் வளர்க. விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம், பொய்யாகும் பேச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். நீ வார்த்து விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம், பொய்யாகும் பேச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் எழுது திரியிலே வெள்ளி நேர்ச்சை பொருளிலே, எரியும் எழுது திரியிலே வெள்ளி நேர்ச்சை பொருளிலே, எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம், எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த
எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வள்ளத் திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவார். பணியில் வாழும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவா. அழியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ணத் திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே. நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே. நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ணத் திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ணத் திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே.
எங்கள் இயேசு பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க. எங்கள் இயேசு பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க. கடலில் மீன்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு புதுமை புரிந்தீ, கடலில் மீன்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு புதுமை புரிந்தீ, சிலுவையினை அன்பு செய்த மாமுனியே, சிலுவையினை அன்பு செய்த மாமுனியே, இயேசுவுக்காய் வாழ்ந்திட ஆசை கொண்டு, இயேசுவுக்காய் வாழ்ந்திட ஆசை கொண்டு, நற்செய்தி வழியிலே துறவியானீர். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இயேசு பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க. பேய்களும் நடுங்கி போகுமே ஐயா உன் திருநாமம் சொல்லும் போதிலே, பேய்களும் நடுங்கி போகுமே ஐயா உன் திருநாமம் சொல்லும் போதிலே, ஊமைகளை பேசச் செய்யும் புதுமை புனிதரே, ஊமைகளை பேசச் செய்யும் புதுமை புனிதரே, அடிமைகளை மீட்டிடும் நல்ல மீட்பரே, அடிமைகளை மீட்டிடும் நல்ல மீட்பரே, சோர்ந்து போன மனிதருக்கு ஆறுதல் நீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இயேசு பாலனை கைகளிலே தாங்கிய தூய நெஞ்சம் கொண்ட புனிதரே, தேடி வரும் பக்தருக்கு கோடி புதுமை செய்திடும் புனிதரே உம் நாமம் வாழ்க.